வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து செஞ்சாலும் சேர்த்து வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சகதி அடைகிறாங்க. அங்கே வக்ர சனியினுடைய பார்வை என்பதும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனுக்கு இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பொய்யாக்கப்படலாம். அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். ஜென்ரலாகவே துலாம் ராசிக்காரங்க ரொம்ப பிரிஸ்காலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு விதமான கொஞ்சம் மந்தமான மைண்ட் செட் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லதுனா ஒரு ரிலாக்ஸ் மோட்லேயே அவங்க எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ராசிநாதன் நீச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. வழக்கமான விஷயங்கள், ஒரு ரொட்டீன் ஒர்க்கை அவங்க அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா எப்போவுமே இந்த ராசிநாதன் வலு இழக்கிறாங்க அப்படின்னாலே இந்த உடல்நல விஷயங்களை கொஞ்சம் இம்சைகளை அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வேறு போய்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய பார்வையிலே ராசிநாதனும் வர்றாங்க, நீச்சகதியும் அடைகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அண்ட் பொதுவான வகையிலே பார்த்திங்கன்னா இந்த இயற்கை மாற்றங்கள் அல்லது சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த உடல்நல விஷயங்களை இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. பட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் காரியத்தில் அவங்க பிடிவாதமாக தான் இருப்பாங்க. எதையுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, பின்வாங்கவும் மாட்டாங்க. தான் சொல்கிறது தான், தான் செய்கிறது தான் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்திலே எல்லா காரியத்திலும் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் இது அதிகமாகவே தென்படும். அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தன்னால் முடியுதோ இல்லையோ மற்றவங்களை வச்சு ஈஸியாக வேலை வாங்கி அந்த காரியத்தை முடிச்சிடுவாங்க. அந்த ஒரு திறன் அப்படின்னு இந்த மாதம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு விதமான இன்ட்யூஷன் பவரோடு செயல்பட்டுட்டு வருவாங்க. நல்ல தொலைநோக்கு பார்வை, எதிர்கால சிந்தனைகள், திட்டமிடல் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டுட்டு வரும். எப்போவுமே ஒரு நீண்ட ஆலோசனைக்குள்ளேயே மூழ்கி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். அதாவது
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு பார்த்தீங்கன்னா, தானாகவே விரய செலவுகள் அப்படிங்கிறது அவங்களை தேடி வரவும் செய்யுது. அவங்களாகவும் விரயத்தை தேடி போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களாக இந்த ஃபினான்சியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். காசு பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு எழுதப்படாத விதி போல் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்புகளில் வரவுகள் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக செலவுகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற நிலைகளை செயல்படுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. நான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நிதானமான நிலைகளில் தான் இருக்கும். இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னாலே எல்லாமே ஒரு பட்டும்படாமல் தொட்டுந்தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. அதாவது மாதத்தின் முற்பகுதிகளில் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி பெரும்பாலும் இந்த மாதம் முழுக்கவே குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பட்டும்படாமல் தொட்டுந்தொடாமல் தான் போய்கிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. முக்கால்வாசி வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற நிலைகளில் தான் பெரும்பாலும் இந்த மாதம் போய்கிட்டு இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்திக்கிறது நல்லது. திருமண விஷயங்கள், புத்திர பாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கும். பட் இருந்தாலுமே ராசி அதிபதி வலுவில்லாத காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவான முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பிடிச்சும் பிடிக்காமலும் செயல்பட்டு வருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஆலோசித்து செயல்பட்டுட்டு வாங்க. அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது பட்டுமனாமல் தொட்டுந்தொடாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். சமீபகாலமாக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள எதிர்கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு போட்டியோடு செயல்பட்டு வருவாங்க. இந்த மாதம் அது போன்ற நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். பட் இருந்தாலுமே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக தான் போவீங்க. ஆனால் வாழ்க்கை துணை அது சார்ந்த விஷயங்களில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லதாக இருக்கும். அதனால் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நிதானம் தேவை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான். எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள், முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ராசிநாதன் வலுவிழந்த நிலைகளில் இருக்கிறாங்க. ஸோ கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. எவ்வளோதான் முயற்சிகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட போட்ட எஃபர்ட்டுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. இது இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு தான் இருக்குது. பட் அப்படி இருந்தும் கூட எல்லாமே ஒரே மாதிரி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பின்படி இன்னும் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவை, சராசரியான விஷயங்களுக்கு கூட. ஸோ மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னால் முடியுதோ இல்லையோ மற்றவங்களை வேலை வாங்கியாவது அந்த விஷயங்களை சரி பண்ணிப்பாங்க. அந்த வகையில் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கை கொடுத்து உதவவே செய்யும். எதிர்பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்களில் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சுற்றுச்சூழல், வாகன ரீதியான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நிதானம் தேவை. ஸோ ஓவராலாக இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கு மாறாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பொதுவான கிரக அமைப்புகளுமே கூட இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தவே செய்து. அதனால் துலாம் ராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.